ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலை சச்சிதாவுக்கும் ஜூலை 10 பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்தில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்து முறைப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். ரிங்கிங் செரிமனி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் நம்ம நிக்கோலை வெள்ளை வேஷ்டி சட்டையிலையும் நம்ம வரலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் சாரீலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக ஜொலிச்சாங்க அப்படின்னா சொல்லலாம். நம்ம ராதிகா சரத்குமார்லேருந்து ஆரம்பித்து சாயாதேவியிலேருந்து சரத்குமாரோட தங்கச்சி வரைக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ், அதாவது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே அவங்களோட ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலை சச்சிதாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தாலும், ஒவ்வொரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி நிக்கோலையே காசுக்காக மட்டும்தான் 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க, அவருக்கு அவ்வளோ கோடி சொத்து இருக்குது, அதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையாவே வருது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரத்குமார் இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா பதிலடி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனக்கிட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றதுக்காக யூடியூப் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன், நிறைய சேனல்ஸ் பார்த்துட்ருக்கேன், வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுகிறீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஈஸியாக பண்ணிடுறீங்க. பட் இதெல்லாம் நான் மைண்ட் பண்ணுறதே கிடையாது. சிலர் இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலி என் பொண்ணோட விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி நிக்கோலையை காசுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் என்ன அப்படின்னா வரலட்சுமிக்கு தெரியும் அவங்க எதுக்காக நிக்கோலையை கல்யாணம் பண்ணாங்கன்னு. மனசார அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவங்களோட 12 வருட நட்பு காதலா மாதிரி அவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ என்கிட்ட சொன்னப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா மனதாலையும் உடலாலையும் பணத்தாலையும் அவரால் திருமணம் பண்ணால் ஒரு பொண்ணை பார்த்துக்க முடியுமா அப்படின்றத பார்த்தேன். நானும் நிக்கோலைகிட்ட பேசுகிறப்ப என்ன அப்படின்னா எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஓகே பண்ணோம், நிச்சயம் பண்ணோம். ஸோ எல்லாருமே சம்மதிச்சோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி தப்பாக ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறனால உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, அவங்க உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்க. ஸோ அப்படி பேசுகிறது அப்படின்னா நேரில் பேசுங்க, தைரியமாக இருந்தால் பின்னாடி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பற்றி நிறைய பேசுனாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஒரு தரமான செருப்படியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு